திருவாத ஊர்ல பிறந்து மதுரைய ஆண்ட அரிமர்த்தன பாண்டிய மன்னனோட தலைமை அமைச்சராய் இருந்தவர்தான் மாணிக்கவாசகர். கிபி 9ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள்ல வாழ்ந்த இவரால பாடப்பட்ட பாடல்கள் இன்னைக்கும் மனத உருக்கும் தன்மையோட விளங்கிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். இவரு பாடின திருவாசகம் இன்னைக்கும் தமிழ்ல சிறந்த இலக்கியமா விளங்கிட்டு வருது. பல தமிழ் இலக்கியங்கள் இயற்றியவர்கள்ல முக்கியமான ஒருத்தராய் இருந்த இந்த மாணிக்கவாசகர் மதுரை பாண்டிய மன்னன் கிட்ட அமைச்சராய் இருந்த காலகட்டங்கள்ல மதுரைய சுத்தி இருக்கிற சிவன் கோவில்கள்ல சிவத்தொண்டு புரிஞ்சிட்டு வந்திருக்காரு. அப்படி இருந்தப்போ இவரு தேனி மாவட்டம் சின்னமனூர்ல இருக்கிற பூலா நந்தீஸ்வரர் கோவிலுக்கு வருகை தந்திருக்காரு. இந்த பூலா நந்தீஸ்வரர் கோவில் உலக புகழ்வாய்ந்த செப்பேடுகள் வைக்கப்பட்டிருந்த இடமா விளங்கி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சின்னமனூர் செப்பேடுகள் பாண்டிய மன்னர்களோட வாழ்க்கை முறை வரலாற்றை தெரிஞ்சுக்கிற மிக முக்கியமான பொக்கிஷத்துல ஒன்னா கருதப்படுது. இந்த செப்பேடுகள் குறிப்புக்கு மாணிக்கவாசகர் உதவி இருக்கலான்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்களால சொல்லப்படுது. அதன் நினைவாகவே மாணிக்கவாசகருக்கு